ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். தன்கரின் இந்த செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எழுந்தது. அதைத் தொடர்ந்து வருகிற செப்டம்பர் 9 அந்த பதவிக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக மூத்த தலைவரும் மகாராஷ்டிர ஆளுநருமான CP ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருப்பூரை பூர்வீகமாக கொண்ட CP ராதாகிருஷ்ணன் கடந்த 1957 ஆண்டு மே மாதம் 4 பொன்னுச்சாமி ஜானகி அம்மாள் தம்பதிக்கு மகனாய் பிறந்தவர். தனது சிறு வயதிலிருந்தே அரசியல் மீது அதீத ஆர்வம் கொண்ட CP ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் பாஜக என்ற கட்சி குறித்து பலரும் அறிந்திராத காலகட்டத்திலேயே அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றியவர். தொடக்கத்தில் RSS, ஜனசங்கம் போன்ற அமைப்புகளில் பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் அதன் கொள்கைகளை ஊராக பரப்பத் தொடங்கினார். பின்னர் ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் அதன் பிறகு பாஜகவில் தீவிரமாக செயலாற்றினார். பல ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சிக்காக உழைத்த CP ராதாகிருஷ்ணன் 1998 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தனக்கென தனி இடத்தை பிடித்தார். இந்த வெற்றிக்கு பின்னால் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது கோவை குண்டுவெடிப்பு சம்பவம். 1998 ஆண்டு பாஜகவின் மூத்த தலைவரான அத்வானி ராதாகிருஷ்ணனுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு கோவைக்கு வந்திருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அங்கு பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் 58 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்கத்தால் அந்த தேர்தலில் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார். அதன் பிறகு தென் தமிழக பாஜகவின் பரிச்சயமான முகமாக மாறினார் CPR. கோவையில் தனது செல்வாக்கை நிலைநாட்டிய இவர் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். முன்னதாக 2000 மத்திய காலகட்டங்களில் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் CP ராதாகிருஷ்ணன். 2014 ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்றவுடன் இவருக்கு தேசிய கயிறு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு பாஜக தேசிய செயலாளர், தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் போன்ற பதவிகளை வகித்த இவர் 2023 ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இதற்கிடையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகள் CP ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டன. இதையடுத்து தற்போது மகாராஷ்டிராவின் ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். பாஜகவில் பல்வேறு பதவிகளை வகித்து தற்போது ஆளுநராக பணியாற்றி வரும் CP ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் தமிழகத்தைச் சேர்ந்த 3வது துணை குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பை பெறுவார். இதற்கு முன்பு நாட்டின் முதல் துணை ஜனாதிபதியாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் 7வது துணை ஜனாதிபதியாக R வெங்கட்ராமனும் இருந்துள்ளனர். பின்னர் அவர்கள் 2 பேரும் ஜனாதிபதியாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் 2 பேருக்கு பிறகு தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.